வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக பொதுவாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது, அவங்களுடைய உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் இழுக்கக்கூடிய அந்த நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளுக்கு பலம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடணும். விட்டமின் B12 குறைவால தான் உங்களுக்கு அந்த நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த சத்துக்கள் கூடவே இன்னும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய நரம்புகளுக்கு வந்து பலம் கொடுக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ வந்து சாப்பிடலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம் அல்லது உலர வைத்த அத்திப்பழத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய நரம்புகள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கும் வரும். அதாவது நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை சரியும் செய்கிறது. அந்த பிரச்சனைகளை வராமல் குணமும் உங்களுக்கு முன்னாடியே தடுக்கவும் செய்கிறது. ஸோ அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல நீங்கள் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு உங்களுடைய நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரண்டையை வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்க முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதுதான் இதுல முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை மேற்கொள்வதை விட முன்னாடியே வராமல் தடுப்பதற்கு அப்பப்போ பிரண்டையும் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. நீங்க மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையாக இனிப்பை வந்து நீங்க சுவைக்கணும். இப்போ அதாவது சர்க்கரை சேர்க்காம நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிடுறது உங்களுக்கு இன்னமும் நல்லது அப்படின்றது அதுக்கான அர்த்தம். நீங்க மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். கூடுதலாக உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உங்களுடைய உடலை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கும் மாதுளம் பழம். உங்களுடைய நரம்புகளையும் பலப்படுத்தும். நீங்க அதுக்காக நீங்க மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அதோ நரம்பு மண்டலத்தை நம்ம வலுப்பெற வச்சுக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது. மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறது. அப்போ நீங்கள் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதன் மூலமாகவும் உங்களுடைய உடலை பலப்படுத்திக்கிறதன் மூலமாகவும் நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்திக் கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையே நீங்க மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. நீங்க இந்த வெற்றிலை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நீங்க தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. ஸோ நீங்க வந்து தொடர்ந்து இப்போ தாம்பூலத்துக்காக வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே கிடையாது வெற்றிலை. நம் முன்னோர்கள்லாம் வெற்றிலை சாப்பிட்றதால தான் அவங்க வந்து தங்களுடைய உடலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க. நாமும் நம்மளுடைய உணவுகளுக்கு அப்புறம் பாதுகாப்பான முறையில் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கை கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். முருங்கைக்கீரையை நீங்க வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை சமைத்து சாப்பிடுவதால நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலத்தை கொடுக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. குறிப்பாக இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உங்களுடைய கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுடைய நர்வ்ஸ், அந்த நரம்புகள் மற்றும் போன்ஸ், எலும்புகள், பற்கள் இது எல்லாமே உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நீங்கள் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும்போது பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். எனவே நோய்வாய்ப்பட்டு உடம்பு தேராதவர்கள்லாம் தங்களுடைய உடல் அமைப்பை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வலுப்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது உடலும் பலம் பெறும், நரம்புகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். பழங்களை நீங்கள் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பித்து
முதியவர்கள் வரைக்குமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முன்னாடியே விடுபடலாம். அது எந்த பழமாகவும் இருக்கலாம், அதாவது அது நீங்கள் உணவுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். பழங்களை போலவே கீரைகளையும் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். நீங்கள் அடிக்கடி வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் உங்களால் முன்னாடியே தடுக்க முடியும். ஸோ கீரைகளையும் பழங்கள் போலவே நீங்கள் ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இவற்றில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக இந்த பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கிறதால இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் பிஸ்தாவையும் எடுத்துக்கலாம், விதைகள் மற்றும் நட்ஸையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் சத்து, தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கிறதால அடிக்கடி பன்றி இறைச்சியும் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கிறதால இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே நீங்க நான்வெஜ் சாப்பிடாத இருக்கீங்க அப்படின்னா ஓட்ஸையும் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளான நரம்பு தளர்ச்சி, நரம்புகள் சேதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உண்டாக்குது. கடல் உணவுகளான மீன்ல விட்டமின் பி அதிகமாக இருக்கு. அடிக்கடி நீங்க தொடர்ந்து வாரத்தில் 2 தடவை மீன்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க முன்னாடியே தவிர்க்கலாம். உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ மீன்களை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு அவசியம். இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது. எனவே குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே இந்த முழு தானியங்களை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் முழுவதுமாகவே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக அவங்களுடைய நரம்புகளை வலிமைப்படுத்திக்கலாம். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் தான். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களில் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக தான் இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பால் பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது, தனியாக தான் எடுத்துக்கணும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பொட்டாசியம் சத்து இருக்குது அப்படின்றது தான் அந்த குறிப்பில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மற்றபடி நீங்கள் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் ஒரு நரம்புகள் முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வதும் மிகவும் முக்கியம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற மற்ற நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.